ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத வந்து நான் தனியாக சொல்லணும்னு இல்லை, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். ஸோ அந்த தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்ததுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் அதை பற்றி என்ன பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா April 30. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷத்தோட 2026 4 மாதத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா May 1 5th month நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம வந்து May 1 ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷனல் லேபர் டே. யாருமே வந்து ஒரு கட்டத்துல எடுத்த உடனே பிறந்த உடனே வந்து அவங்க பிசினஸ் மேனா வர மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்களோட ஃபேமிலிலேயே ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு நாள் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் இல்ல அந்த வேலையை கத்துக்கிறதுக்கோசரம் ஒரு 1 week 1 month எப்படியா இருந்தாலும் அட்லீஸ்ட் சிங்கிள் ஹவர் ஆச்சு அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. எதுவா இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஈச் அதர் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட் ஆஸ் அ ஹியூமன். அவங்க என்ன வேலை பார்த்தாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி எல்லாரையுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கால் எனிபடி அஸ் அ லேபர் ஆர் எனி திங். நான் வந்து என்னையுமே நான் லேபர் தான் சொல்லுவேன். நான் ஒர்க் பண்ற இடத்துல நான் எம்ப்ளாயியா இருந்தாலுமே எவ்ரி ஒன் ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி லேபர் டே, இன்டர்நேஷனல் லேபர் டே. ஸோ எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த இயர்ல நம்ம வந்து என்னென்னலாம் கோல் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நிறைய வந்து கோல் இருக்கு. இந்த வருஷம் கடைசியில நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஒரு சில லோட் டைம் அண்ட் டவுன் டைம் அதெல்லாம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வெளியே வரணும். நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த இயர் எண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து நம்ம கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், இந்தந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய சின்ன சின்ன திங்ஸ்ல இருந்து நிறைய பெரிய ஆசைகள் எனக்கு இருக்கு. ஸோ அது மாதிரி எவ்ரி சிங்கிள் பர்சன் உங்க எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் எல்லாமே நடக்கணும்னு நான் வந்து ஐ விஷ் யூ ஆல் த சக்சஸ். ஸோ நீங்க எவ்ரி சிங்கிள் டே ஒரு சென்டிமீட்டர் ஒரே ஒரு சென்டிமீட்டர் ஆச்சு நீங்க அந்த டே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது ஒன்று கத்துக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்ரோத் நீங்க நோக்கி போறீங்க அப்படின்னா விஷ் யூ த வெரி பெஸ்ட். ஸோ நானும் அது மாதிரி தான் டே பை டே ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று கத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் ஆச்சு நம்ம மூவ் ஆகணும். இன்னைக்கு டே ஒரு சென்டிமீட்டர் நம்ம நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் ஓடிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறதுக்கு இடையில என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரியலி வெரி தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட வீடியோ பாக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களோட டைமை கொடுத்து என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ரியலி தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த இயரோட எனக்கு நிறைய கனவுகள் இருக்குன்னு சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் திங் நான் கனவுங்கிறது தாண்டி அதுல என்னோட எஃபர்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். பிகாஸ் நான் வந்து என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், என்னோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும், என்னோட க்ரோத் நிறைய இருக்கணும், நான் நிறைய கத்துக்கணும், என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங், வே ஆஃப் லேர்னிங் எல்லாமே வந்து நான் மாத்திக்கணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது ஆஃப் மை செல்ஃப் நான் என்னையவே நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், நான் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஜிம்ல ரொம்ப நிறைய எந்துவா இருந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஆப்வியஸ்லி பசங்க எல்லாருமே காலேஜ் படிக்கும் போது கொஞ்சம் நல்லா இதா இருக்கணும், பாடி பிசிக்கலா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போது ஜிம் போயிருக்கேன், காலேஜ் முடிச்சப்பறம் ஜிம் போயிருக்கேன், ஒர்க் பண்ணும்போது ஜிம் போயிருக்கேன், இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் ஜிம் போறேன். ஸோ ஜிம் ஜாயின் பண்ணி 20+ days ஆச்சு, 20 days மேல ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஐம் இன்டு ஜிம். நான் வந்து என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். கரண்ட்லி பாத்தீங்கன்னா 97.6 kgs இருக்கேன், 65 97.69 சம்திங் இருக்கேன், 97+ மேலதான். 97னா அவ்வளவுதான், இன்னும் ஒரு 2.5 கிலோ இருந்தா நான் வந்து 100 செஞ்சுரி அடிச்சிருவேன். ஸோ அந்த அளவுக்கு நான் அவ்வளோ ஃபேட்டியா இருக்கேன். 28% பாடி ஃபேட்ல இருக்கேன். என்னோட பிஎம்ஐலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நான் வந்து பாடி ரீகாம்போசிஷன் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட பாடி எப்படி பார்த்தீங்கன்னா வெயிட்ல வந்து பெருசா சேஞ்சஸ் இருக்காது. ஸோ பாடி ரீகாம்போசிஷன்னா அது எப்படி பண்றது, என்ன பண்றது, பாடி ரீகாம்போசிஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறது வந்து நான் செப்பரேட்டா டீப்பர் வெர்ஷன் ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோல அதை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். நம்மளோட பாடியில என்ன வெயிட்டோ அந்த வெயிட்ல மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பட் நம்ம எங்கெல்லாம் ஃபேட் இருக்குதோ அந்த ஃபேட் எல்லாம் கட் பண்ணிடுவோம். அந்த இடத்துலலாம் மசில் பில்ட் பண்ணும்போது மசில் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாடி ஷேப்லெஸ்ஸாக இருந்த பாடி வந்து ஷேப்பாக கொண்டு வந்துடலாம். அண்ட் தென் வெயிட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்காது, பட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம். 10 kg தான் நம்மளோட மேக்ஸிமம் வெயிட்
ட்ரைனிங் வெயிட்டு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு 20 kg மினிமம் எடுத்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும், மசில் பில்ட் ஆகும். வெயிட் வந்து பெருசா சேஞ்சஸ் இருக்காதுனாலும் பாடியில நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா இதுக்கு பேர் தான் வந்து பாடி ரீகம்போசிஷன். நான் வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட்டும் நான் வந்து லைஃப் ஸ்டைல் விளாக் பண்ற இந்த ஒரு யூடியூப் ஜேர்னில, இன்ஸ்டாகிராம் ஜேர்னில நான் வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட்டும் ஆட் பண்ணி அது ஒரு ஸோ அதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ண போறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி, பாடி ரீகம்போசிஷன் எப்படி பண்றது, டே பை டே நான் மேக் பண்ற கண்டென்ட் மூலியமா நீங்களும் நிறைய கத்துக்குவீங்க. நான் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணி என்னோட பாடியும் நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். உங்களுக்கும் பாடி ரீகம்போசிஷன் பண்ணணும், இல்ல பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும், இல்ல வெயிட் கெயின் பண்ணணும், பல்கிங் பண்ணணும், இல்ல லீன் மசில் பில்டிங் பண்ணணும், எதுவா இருந்தாலும் நீங்களும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்களும் என்கிட்ட இருந்து நான் போஸ்ட் பண்ற என்னோட நாலேஜை ஷேர் பண்ற இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்களும் நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்க இப்போ யோசிச்சிருப்பீங்க இவ்வளவு நேரமா ஏன்டா இவ்வளவு பேசுற அப்படின்னு. அண்ட் தம்ப்நெயில்ல வச்சிருக்கிற அந்த இமேஜுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணிருப்பீங்க. ஸோ நானும் ஓட் பண்ணிட்டேன். நான் ஓட் பண்ண வீடியோ எலெக்ஷன் அன்னைக்கே வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பேன். அது யூடியூப்லயும் பப்ளிஷ் பண்ணேன். பட் அது வந்து நான் ஆடியோ வந்து யூடியூப்குள்ளார அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணல. ஆல்ரெடி ஆடியோ ஆட் பண்ணிட்டு அப்புறமா தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணனால அது காப்பிரைட்ல குளோபலி பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆயிடுச்சு மீன்ஸ் யாராலையும் பார்க்க முடியாது, சேனலுக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது, வீடியோ மட்டும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி விசிபிலிட்டி மட்டும் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த வீடியோ யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணல, பட் இன்ஸ்டாகிராம்ல நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் அங்கதான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன். ஆல்சோ யூடியூப்லயும் வீடியோ மேக் பண்றேன், பட் ஸ்டில் இன்ஸ்டாகிராம்ல நான் நிறைய ஸ்டோரி அண்ட் எவ்வளோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்து ஐ கேன் போஸ்ட் வீடியோஸ். அந்த மாதிரி நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த 2026 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸிட் போலிங் நேத்து வந்திருக்கும், 29th of April நேத்து வந்துருந்துச்சு. அதுல நானும் பார்த்தேன். நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய சேனல்ஸ்ல இருந்து, நிறைய ஆர்டிகல்ஸ்ல இருந்து, நிறைய மீம்ஸ், அட்வர்டைசிங் மீடியா கம்பெனி அதுல இருந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் போட்டிருந்தாங்க. யார் ஜெயிச்சாலுமே யார் வந்தாலுமே நீங்க வந்து நம்ம வந்து நான் இருக்கட்டும் நீங்க இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சாதான், நம்ம வேலை செஞ்சாதான் அந்த வேலைக்கு உண்டான சாப்பாடோ இல்ல நாளைக்கு உண்டான சாப்பாடோ இல்ல ஃபியூச்சர்ல எப்ப இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க போறோம். ஸோ இது வந்து ப்ளீஸ் பேடா எடுத்துக்காதீங்க. ஆப்வியஸ்லி நான் இது சொல்றது தப்பா போயிடக்கூடாது. அண்ட் நீங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கிற அவேர்னஸோட இருந்து இந்த இயர்ல வந்து நிறைய பேர் ஓட் பண்ணிருக்கீங்க. நான் இது வந்து எனக்கு 3rd எலெக்ஷன் நான் ஓட் பண்றது, 3rd டைம் நான் இப்போ எலெக்ஷன்ல ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இன்னுமே ஓட் பண்ணாம இருக்கிறவங்க எல்லாருமே கூட ஓட் பண்ணணும். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணுங்க. அண்ட் யார் வந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்ன நான் மீன் பண்றேன் அப்படின்னா, யார் ஜெயிச்சாலுமே அவங்க வந்து நல்லது பண்றாங்களோ கெட்டது பண்றாங்களோ இல்ல ஏதாவது சேஞ்ச் கொண்டு வராங்களோ அதை எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு நாள்ல என்ன பண்றோம், நம்ம லைஃப்ல நம்ம என்ன இம்பாக்ட் கொண்டு வரோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கையில, நம்மளோட 10 ஃபிங்கர்ஸ்ல தான் இருக்கு, நம்மளோட 2 கால்ல தான் இருக்கு. ஸோ நம்மளோட இந்த ஒரு பிரெயின்ல தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன இம்பாக்ட் நம்மளோட லைஃபுக்கு கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளை நம்பிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு. ஸோ ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்க. அது நாட்டுக்காக, உங்களுக்காக, உங்க லைஃப்க்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்காக. இது எனக்கும் அப்ளை ஆகும், எனக்காக என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அப்ளை ஆகும், எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கை அப்படி அப்ளை ஆகும். ஸோ நான் வந்து பொது கருத்து பேசி உங்க எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி போர் அடிக்க விரும்பல. ஸோ இந்த தம்ப்நெயிலுக்குள்ள அர்த்தம் என்னன்னா இதுதான். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து இதுதான் சொல்ல வந்தேன். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு இமேஜின்லாம் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த இமேஜினேஷனை நம்ம வந்து ஒரு 60% ஆர் 70% ஆச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணணும் இந்த 2026 எண்ட் ஆகிறதுக்குள்ளார. ஸோ அதை நோக்கி ஓடுவோம். நானும் அதை நோக்கி ஓடுறேன், நீங்களும் அதை நோக்கி ஓடுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஓடலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.